ஐயா, அடுத்த கேள்வி. ம் மந்திரவாதியிடம் போய் மாட்டிக்கிட்ட மக்கள் எப்படி அதிலிருந்து விடுபடுவது? ம் மந்திரவாதி தொடர்ந்து பணம் கேட்பது, ம் வேலையில் பிரச்சனை ஏற்படுத்துவது, ம் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துவது. ம் நம்ம ஏதும் நினைக்காமல் இருப்போம், ஆனால் அதை நினைத்து அவர்களிடமே கேட்க வைப்பது, ம் மக்களின் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றுவது, இது போன்ற செய்கிறார்கள். ம் எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பம் என் கண்முன்னே அழிந்து கொண்டு இருக்கிறது. ம் சிலர் பணத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். ம் திருமணம் நடக்காமல் கூட இருக்கிறார்கள். ம் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கள் குருவே. உங்களிடம் கேட்டால் தான் பிரச்சனை சரியாகும் என்று நினைக்கிறேன். உங்கள் பதிலை எதிர்பார்க்கும் மக்களின் ஒருவன் நான். குருவே, நன்றி. அதாவதுப்பா, நானும் ஒருத்தரை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. அவங்க யாருன்னு உங்களுக்கும் தெரியும், பேர் சொல்ல வேணாம். வேலூர்காரங்க, வேலூர்லேருந்து வருவாங்க. கணவன் மனைவி 2 பேர் வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? கணவன் மனைவி 2 பேர் வருவாங்க. அந்த அம்மா நல்லா ஹைட்டாக வெயிட்டாக இருக்கும். போலீஸ் அந்த அம்மா வேலை இல்லை. இப்போ அவர் வந்து கண்ட்ராக்டர், பஸ் கண்டக்டர். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ வந்து உபாசனை பண்ணார். இப்போ இங்கே வந்து உபாசனை பண்ணிட்டு போனார். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அந்த குடும்பம் தான். அவங்க ஒரு மாந்திரிகவாதிகிட்ட மாட்டுறாரு அந்த குடும்பம். அப்போ அந்த அம்மா போலீஸ் வேலையில் இருக்குது. அப்போ அந்த அம்மா போலீஸ் வேலையில் இருக்குது. அவர் கண்டக்டர் வேலையில் இருக்கார். பல லட்சங்களை தூக்கி கொடுக்குறாங்க. பல லட்சங்களை தூக்கி கொடுக்குறாங்க. அந்த அம்மா வேலையே விட்டுருது. போலீஸ் வேலை என்ன சின்ன வேலையா? எவ்வளோ பேருடைய கனவு அது. அந்த வேலையை விட்டுருது. ஒரு போலியான மந்திரவாதிக்காக ஒரு வேலையே விட்டுருது. வேலை இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு திரும்பவும் கிடைக்கவே இல்லை. போராடினே இருக்குது. அவங்க மந்திரவாதி சொல்றது எல்லாத்தையும் செய்யறாங்க. அவன் என்னென்ன கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்தனா அத்தனையும் செய்யறாங்க. கடைசியா 2 சிலை எடுத்துன்னு வந்து வீட்டில் புதைச்சிட்டு போயிடுறான் அவன். அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த சிலை வச்சதுக்கு அப்புறமா. அந்த சிலை எடுக்கிறது நாம தான் உதவி பண்றோம். உதவி பண்ணி ஒரு 2 பேர் அமுச்சுடுறோம். போய் அந்த சிலை எடுக்கிறாங்க. எடுத்தவங்க உயிரோடு இல்லை தெரியுமா? இன்னைக்கு உனக்கு தெரியுமா? தெரியாதா? எடுத்தவங்க உயிரோடு இல்லை. நாம போய் தான் உயிரோடு வந்திருப்போம். உபாசனை பண்ணவங்க, மந்திரம் படிச்சவங்க போயிருந்தா உயிரோடு வந்திருப்போம். ஏன்னா உடல் கட்டு எல்லாருக்குமே உண்டு. அதெல்லாம் இல்லாம ஒருத்தன் போனான், எடுத்தான். எதிர்பார்க்கல நானும் அவன் இறப்பான்னு. யதார்த்தமா இறந்து போயிட்டான். சொன்ன அந்த அம்மா கிட்ட நான் அந்த விஷயத்த, ஒருத்தன் இறந்துட்டாமா, கஷ்டமா இருக்குமா கேட்கறதுக்கு. சரி விடுமான்னு விட்டேன். அடுத்த இறப்ப நான் சொல்லலை. அவன் இங்கே இறந்து போயிட்டான். இது இந்த பக்கம் வேலூர் பக்கம், இது இந்த பக்கம் சேலத்து பக்கம். அவன் இந்த பக்கம் இறந்துட்டான். எடுத்த அந்த பூமியிலேருந்து எடுத்தவங்க உயிரோடு இல்லை. அப்போ என்னத்தை பண்ணி வச்சிருப்பாங்க நல்லதா அந்த குடும்பத்துக்கு? அவங்க 2 சிலை இவ்வளோ நீட்டு, 2 சிலை கல்லால் ஆன சிலை, 2 சிலை எடுத்தோம். அப்போ என்ன நல்லது பண்ணி வச்சிருப்பாங்க? அவங்க கிட்டயே காசு வாங்கி அவங்களையே ஏமாத்தி என்ன செய்யணுமோ செஞ்சு அந்த வீட்டிலேயே வச்சிருக்காங்கப்பா. அவங்களுடைய அனுமதியோட, அவங்களுடைய அனுமதியோடய வச்சிருக்காங்க. நான் யதார்த்தமா ஒரு நாள் வேலூருக்கு நம்ம உளவுத்துறை டிஎஸ்பி மகன் திருமணத்துக்கு போயிருந்தேன். போகும்பொழுது டைம் இருந்துச்சு. நான் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன். அது பஞ்சுவாலிட்டி கீப் பண்றதுல நான் ரொம்ப முக்கியமா இருப்பேன். டைம் மட்டும் லேட்டா போனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்களும் அவ்வளவுதான். யாராவது லேட்டா வந்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் அப்படிதான். கரெக்டா நான் முன்னாடியே போயிட்டேன். அன்னைக்கு 1 மணி நேரம் டைம் இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் இந்த 1 மணி நேரம் போது, இந்த இடத்துல அந்த அம்மா இருக்குதே, ஒரு ஃபோன் பண்ணலாம்னு ஃபோன் பண்ணேன். அம்மா வரலாமா, வீடெல்லாம் சுத்தமாக இருக்கா, நான் எது கேட்குறேன்னு நீங்கள் ரெடி பண்ணாதீங்க, வரலாமா? ஐயா வாங்கய்யா நீங்கள் வீடு சுத்தம். போன அன்றைக்கி எல்லாமே பார்த்து சொன்னேன். இந்த மாதிரி இந்த திசை இது, இந்த திசை இது, இங்கே ஏதோ கெட்டது காட்டுதுமான்னு. அப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க, பூமியில் இருக்குது. ஆனால் அது வந்து சிலை தான், 2 சாமி சிலை தான்னாங்க. இல்லைம்மா எனக்கு ஏதோ தப்பாக படுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நல்லதா படல, தப்பாக தான் படுதுன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம் சொல்லி 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 ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கழிச்சு தான் எடுத்தோம். அதை நினைக்கிறேன். எடுத்தவங்களுக்கு 5,000 10,000 கொடுத்தாங்க. அவங்க எடுத்தவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை. அப்போ வச்சவங்க வீடு நல்லா இருந்திருக்குமா? இருக்காது. அப்போ லட்சக்கணக்கில் வாங்கின காசு மந்திரவாதி என்ன பண்ணியிருக்கான்? கிட்டத்தான் பண்ணியிருக்கான். ஏமாந்து தான் போயிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கிட்ட வந்து இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு போயிட்டு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்காம எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியல உங்களுக்கு. அந்த மாதிரி இருந்து நாம சும்மா இருக்கிறோம்.
ஆனா நிறைய மந்திரவாதிங்க அவங்கள கடைசி வரைக்கும் கையில வச்சுக்கணுன்றதுக்காகவே அவங்கள தன் கட்டுப்பாட்டுல தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு காசை கறக்குறாங்க. அப்படி போய் மாட்டிடாதீங்க. ஒரு சினிமா நடிகையை வச்சு விளம்பரம் பண்ணி பேட்டி எடுக்க வச்சு ஒருத்தன் வீடியோ போடுறான், யூடியூப்ல அங்க எங்கெல்லாம் வீடியோ போடுறான் பார்த்துருக்கீங்க. ஒரு சினிமா நடிகை வருது, பேட்டி கேட்குது. அப்ப அந்த அம்மாக்கு எவ்வளவு காசு கொடுத்துருப்பாங்க? அப்ப அந்த காசு யார்கிட்ட சம்பாதிக்க போறாங்க? மக்கள் கிட்ட. மக்கள் கிட்ட தான் சம்பாதிக்க போறாங்க இல்லையா? இல்ல நம்மள மாதிரி சினிமா நடிகர்லாம் நட்பா இருந்தா பரவாயில்ல. எப்படி நட்பா இருப்பாங்க? அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கிற குவாலிட்டி இருக்கிற மனுஷங்களுக்கு எப்படி அவங்க நட்பா இருக்க மாட்டாங்க? இப்ப நம்மளுக்கு சினிமா ஃபீல்டில் எவ்வளோ பேர் பேசுறாங்க, எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் போறாங்க, அது வேற. ஆனால் அவங்கள நம்ம யூஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வீடியோ போடலையே. ஒரே ஒரு சினிமா நடிகரை ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணோம். சிலர் சொன்னாங்க, ஐயா சினிமா நடிகர்களை யூஸ் பண்ணாதீங்க ஐயா, அவங்கள பண்ணி வீடியோ போடும்போது நீங்க விளம்பரம் தேடுறீங்களோன்ற மாதிரி மக்களுக்கு தோணும். ஆமா கரெக்ட் தான். இல்லை அவங்கள வச்சு நாம் விளம்பரம் தேடுவோம். வேணாம் வேணாம், அப்படி ஒன்றும் தேவையில்லை. அப்படி ஒரு விளம்பரமே தேவை. நிப்பாட்டிட்டோமே, 2 வருஷம் ஆச்சு. அவர் இன்னைக்கும் நம்ம கூட தொடர்புல தான் இருக்காரு. அவங்க வீட்டுக்கு போறோம், நம்ம சென்னை போகும்போது அவர் நம்ம வீட்டுக்கு வரார், ஆஃபீஸ்க்கு வரார், வீடியோ போடலையே. ஆனா இதே ஒரு போலப்பா சினிமா நடிகர்களே வச்சு ஒரு ஷோ நடத்தி அந்த ஷோல பல கேள்விகளை கேட்டு இவர் அழுந்து புலம்பி அது பண்ணி இது பண்ணி சில மந்திரவாதிகள் என்னென்ன பண்றாங்க. அந்த மந்திரவாதிகளை நம்பி மக்கள் போய் லட்சக்கணக்கான பணத்தை இழக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரவாதி வர்ற பெண்களை எல்லாம் தன் வசப்படுத்திக்கிட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு இன்னைக்கு செஞ்சுட்டு தான் இருக்காரு. இந்த வேலைகளை கேவலமான விஷயங்கள் சென்னையில் நடக்குது. சாட்சி இருக்கு நம்ம கிட்ட, கண்ணில் பார்த்த சாட்சி இருக்கு, கூட இருந்த சாட்சி இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. உனக்கே தெரியுமா இல்லையா? புரியுதா? அவங்களெல்லாம் நம்பி எப்படி போறீங்க? ஒருத்தர் ஒரு விளம்பரம் தேடுறான் அப்படின்னாவே அந்த விளம்பரத்தை நான் செய்யறேன்னு சொல்றான்னாவே அவனை நம்ப கூடாதுன்னு புரியலையா அவங்களுக்கு? இப்ப நாம வீடியோ போடுறோம், பொதுப்படையான விஷயத்த தான் போடுறோம். இது செய்யறோம் வாங்க என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? வர்ற கேஸே நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறோம். மாசத்துக்கு 2 தேதி தான் அப்பாயின்மெண்ட்டு. ஏதோ இந்த கடைசி காலகட்டத்தில் இந்த கடைசி ஒரு 2-3 மாசமா வந்து நம்ம உடனுக்குடன் வாரத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டது நம்ம கூட. ஆனால் வாரத்துக்கு ஒரு டைம் போடும்போது அந்த 15 நாளுக்கு ஒரு டைம் போடுற அப்பாயின்மெண்ட் பிரித்து தான் போட்டிருக்கோம் 2ஆ. ஆளை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. எப்போ சென்னைக்கு போய் எனக்கு உடம்பு சரியில்லாமல் வந்ததுலேருந்து இல்லையா, பிரித்து தான் போடுறோம். அதையே ஒரே நாள் அவ்வளோ பேரை பார்க்க வேணாம்னு பிரித்து போடுறோம். ஆனால் இதே ஒரு பொழப்பா தினமும் ஆளுங்களை வர வச்சுட்டு பார்த்துட்டு தினமும் என் உடம்பு மேலே சாமி வருது, தினமும் நான் பேசிட்டு இருப்பேன், அது பண்ணுறேன். இது எவ்வளோ பேர் ஏமாத்துறாங்க. ஏன் எப்படி ஏமாறுறீங்க? சாதாரண லாஜிக் இருந்தாவே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இல்ல, யாரு என்ன ஏது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாட்டாம இருக்கிறது நல்லது. மாட்டினதுக்கு அப்புறம் அவன் மாட்டிட்டோமா அவர்கிட்ட, அவர் நம்மளை வச்சு காசு கேட்கிறாரா, காசு கறக்குறாரா, காசு எதிர்பார்க்கிறாரா, அதுதான் ஒரு நோக்கமா இருக்குதா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தை தவிர வேற யாரும் உங்களை காப்பாத்துறதுக்கு முன் வர மாட்டாங்க. குலதெய்வத்துக்கிட்ட கேளுங்க, இந்த நபர்கிட்ட நான் போட்டுமா வேணாவா, அது நானா இருந்தாலுமே சரி, என்னையும் நீங்க சோதிக்கலாம். உங்க குலதெய்வம் இடம் கொடுத்தா மட்டும் என்கிட்ட வரலாம், இல்லை வர வேணாம். ஆனா இருந்தாலுமே சரி குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு நைட்ல படுக்கிறீங்க, ஐயா இவர்கிட்ட போலாமா வேணாவா என்ன ஏதுன்னு நல்ல கனவுகளா, மங்களகரமான பசு, மங்களகரமான பூ, மங்களகரமான காசு, இவர்கள்லாம் வந்தா நல்லது, கெட்டது எருமை, புரியுதா, அந்த மாதிரிலாம் வந்து பாம்புக்கு வந்து கொத்திருச்சு, என்னை யாரோ வெட்டிட்டாங்க, ரத்தம் கலரி, இதெல்லாம் கனவை பார்த்தா கெட்டது, விட்டுருங்க. உங்க குலதெய்வத்தை விட உங்களை காப்பாத்துறது வேற யாரு வருவாங்க? உங்க குலதெய்வம் தான் உங்க குலத்தை காப்பாற்றும், அதை தவிர வேற எந்த கடவுளும் வந்து காப்பாத்தாது. முதல்ல உங்க குலதெய்வத்தை நீங்க நம்புங்க. அவங்கள நம்பி நைட்ல வேண்டிட்டு படுங்க சுத்தபத்தமா. காலையில உள்ள கனவு வந்து சொல்லும், நீ போற வழி கரெக்ட் தான்டா போடா, நீ போகிற வழி கரெக்ட் இல்லடா போகாதடா, வேலை முடிஞ்சிருச்சு. புரியுதா? யாரை நம்மளா நம்ப வேணா அவங்களே சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். புரியுதா? புரியுதுங்க.